உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகமே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில நாங்களும் ஒரு கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கோம். நாங்க இருக்கக்கூடிய இந்த இடம் திருப்போரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கும். இந்த கிராமத்தை பத்தி சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு பாரம்பரிய கலைஞர்கள். பாரம்பரிய கலைகளை கையில் எடுத்து ரொம்பவே பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மண்ணில் தான் இன்னைக்கு இருந்து இந்த கொண்டாட்டத்தை நம்ம நடத்த போறோம். சோ எங்க கூட எல்லாருமே இணைஞ்சிருக்கீங்க. இந்த கொண்டாட்டத்தை சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அப்படிதானே? எஸ், உங்க எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கூட நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அதாவது புதுவினை கலைக்குழு அந்த டீம் இங்க இருக்காங்க. சோ அவங்க ஒரு 6-7 பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து வேடிக்கை பார்க்க போறோம். அவ்வளவுதானா? நீங்களும் பண்ண போறீங்க. ஒண்ணு நீங்க கத்து கொடுக்கணும், இல்ல அவங்க உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. சரியா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, யார் யாருக்கு என்னென்ன கலை வேணும்? நம்ம கண்டிப்பா மாடு அடக்கிடுவோமா? வரும் உங்களுக்கு ஒரு ரசிகன் அப்படிங்கறதா எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை ரசிக்கிறதுக்கான முதல் திறமை அப்படின்னு நான் எல்லாம் எஸ்கேப் பண்ணலாம் விட மாட்டோம். சோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கலைகள் வரும். அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு குட்டி தேவதை வர போறாங்க. அவங்க மூலமா நீங்க எடுத்துக்கலாம். பாப்பா வாங்க. வாங்க 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 வாங்க. ஏய் அழகி, உங்க பேர் என்ன? எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா நீங்க? இதுக்குள்ள பொங்கல் இல்ல, உங்களுக்காக ஒரு பரிசு காத்திருக்கு. நாகராஜ், இதுக்குள்ள இருந்து ஒரு சீட் எடுங்க பாப்போம். உள்ள இருந்து கிஃப்டா வருமா வெளியே? ஆமா, நிறைய வரும். தேங்க்யூ சோ சூப்பர். மச். குட்டி பாப்பாக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சோ இப்போ எல்லாரும் ஓபன் பண்ணலாமா? பண்ணிடலாம். சோ எல்லாரும் கேமராட்ட காட்டலாம். இன்னைக்கு நான் கரகாட்டக்காரியா உருவம் எடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வரும், உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச பறை இசை சூப்பர். நான் மாறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். உங்களுக்கு? எனக்கு ஒயிலாட்டம் வந்திருக்கு. கண்டிப்பா உங்க கெட்டப்க்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாகராஜ்? களியல்னு வந்திருக்கு. சந்தோஷம். அப்படின்னா இந்த ஆட்டத்துல இருந்து நாங்க கழிக்கிறோம். சோ நம்ம கூட இந்த புதுவினை கலைக்குழுவோட தலைவர் திரு செல்வம் இருக்காங்க. அவங்க இத பத்தி எல்லாம் சொல்ல போறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சோ உங்களை பத்தியும் உங்க குழுவை பத்தியும் சொல்லுங்கண்ணா. என் பேர் செல்வம். நான் ஆலத்தூர் கிராமத்தில் இருக்கிறேன். எங்கள் குழு எல்லா குழந்தைங்களும் படிக்கிற குழந்தைங்க. அவங்களுடைய படிப்பு செலவுக்காக இந்த பாரம்பரிய ஆட்டக்கலைகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க படிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் வர வருமானத்தை இப்படிதான் ஒரு 4 வருஷமா இந்த கலையை அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் போயிட்டு அவங்க ரொம்ப சிறப்புனா. இன்னைக்கு என்னன்னா, எங்க தொகுப்பாளர்களுக்கு நீங்க கத்துக் கொடுக்க போறீங்க. அவங்க எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் நீங்க மார்க் எல்லாம் போட போறீங்க. கடைசியில அவங்களுக்கு மார்க் போட்டு ஒரு அவார்ட்லாம் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பண்ணிடுங்க. சோ இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலை வந்திருக்குல்ல. ஆமா. உங்க டீமை வச்சு அந்த கலைகள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கண்கொள்ளா காட்சியா கொடுக்க முடியுமா? கண்டிப்பா செய்யலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன போலாம்? ஃபர்ஸ்ட் பறையாட்டம். பறையாட்டம். சோ வருண்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ உங்களுக்காக இப்ப பறையாட்டம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தமிழர்களுடைய பாரம்பரிய இசை பறை இசையின் மூலமா இந்த நிகழ்ச்சியை துவங்குறோம். வருண், நீங்க சொல்லுங்க. அதாவது பறை இசை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது கத்துருக்கீங்களா, இல்ல இத பத்தி உங்களோட ஐடியா என்ன? கண்டிப்பா தெரியாது, கத்துக்கவும் இல்ல. ஒரு ரசிகனா மட்டுமே அதை பத்தி என்னோட கருத்து என்ன அப்படி பீட் கொடுத்தோடனே கால்லாம் அதாங்க மேட்ரு. இப்போ நிறைய இசை கச்சேரிக்கெல்லாம் போயிருப்போம். அந்த சினிமா கூட பார்ப்போம். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா அதை பாக்குறதோட சரி, நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம் இல்லையா? நம்மள மீறி அதை ஆட வைக்கணும், இல்ல இன்வால்வ் ஆக வைக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா சில கலைகளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமான முதலானது அப்படிங்கிறது பறை இசை. நிச்சயமா நம்ம கால் சொந்தமே இல்ல நம்மளுக்கு. அதுக்கு மேல அதுவாட்ட ஆட ஆரம்பிச்சிரும். ஆடுறோம். இனிமேலும் ஆடவே தெரியாது. ஆனாலும் பறை இசைனா ஒரு டானா ஒரு பீட்டுக்குள்ள அப்படியே போயிடுது. சூப்பர். பறை இசை அப்படிங்கறத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இப்போ பறை இசை பொதுவா அந்த இசை வாத்தியம்ல பாத்தீங்கன்னா அடிக்கிற வாத்தியம் எல்லாமே நம்மள அறிவிச்சுக்கிறது தான். நிறைய விஷயங்களுக்காக அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. சில விஷயங்கள் தான் தெரியும், தவறா இருந்தா திருத்திக்கலாம். இப்போ இந்த திருத்தலுக்கு ஒருத்தர் வருவார். கண்டிப்பா நிறைய தெரியும். என்னோட கருத்து என்ன, எனக்கு புரிதல்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இப்போ மனுஷங்களாம் ஒன்னா கூடி வாழ்றப்போ பாத்தீங்கன்னா மிருகங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்காக சில இசை வாத்தியங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு கேட்டா ரொம்ப பயமா இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது பறை இசை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தோல் கருவியில
நீங்க இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, பண்டைய நாகரிகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா அதோட இது இசைக்கருவியோட ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்க அப்படின்னாலே நம்மளோட இந்தியாலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இசைக்கருவி அப்படின்னா வந்து பறை இசை அப்படின்னு தான் சொல்லலாம். அது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணமான இறப்பு, எப்பவுமே வந்து பிறப்பை வந்து நம்ம கொண்டாடுவோம். அந்த இறப்பு அப்படிங்கிற சமயத்துல ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டு போறான் அப்படிங்கறத ஊரை அறிவிக்கிறதுக்கும் உண்டான இசை அப்படிங்கறதுனால அதோட பெருமைக்குரிய இசை இருக்க முடியுமா அப்படின்னு. என்னது PhD பண்ண மாதிரி இவ்வளவு கொட்டிக்கிட்டே இருக்கு. சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்க டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதை நீங்க பார்க்க போறீங்க, கத்துக்க போறீங்க, ஆட போறீங்க. சூப்பர். பறையாட்டம் டீமுக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டல்கள் வந்து நாங்க கொடுத்துறோம். தேங்க்யூ சோ மச். பார்க்கும்போது பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்தது, உட்கார முடியல எங்களால. பட் இவர் பாத்தீங்கன்னா நாங்க அங்க ஆடிட்டு இருந்ததெல்லாம் பார்த்து நைஸா ஸ்டெப்பை கேப்சர் பண்ணி. ஆமா, இந்த சின்ன குழந்தைங்களை வந்து LKGல வந்து ஆட வைக்கிறதுக்காக பின்னாடி இருந்து மிஸ் கத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னை காப்பாத்துறதுக்காக ரொம்ப நன்றிங்க. அவங்க முன்னாடி ஆட சொன்னா எனக்கு எப்படிங்க அதை பார்த்து ரசிக்கிறது ஒரு பக்கம் இருக்குல்ல, இதை ஆட ட்ரை பண்றது வந்து யோசிக்க கூட முடியல. எல்லாருமே ரசிச்சோம். ஆனா செய்திகள் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக நம்ம வருண் வந்து தனியா இப்போ வந்து இந்த பறைக்கு வந்து டான்ஸ் ஆடுவாரு, பறையாட்டம் மியூசிக். ஆமா, அந்த ஸ்டெப் உன காலை தூக்கி தூக்கி ஆடுனார்ல, அது இப்ப ஆடின காலை தூக்காம அந்த மாதிரி ஸ்டெப்லாம் இல்லைங்களா? இல்ல வேணா அவங்க உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்க. இந்த பறை இசை கலைஞர்கள் அவங்கள பத்தி இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ஒரு ஒப்பீனியன் மட்டும் தான் இருந்திருக்கும். பட் அவங்க கூட சேர்ந்து ஆட வாசிக்க ட்ரை பண்ணப்பதான் தெரிஞ்சது அந்த கலை வந்து எவ்வளவு இன்டென்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த குழுவை இவ்வளவு அழகா வழி நடத்திட்டு இருக்க புதுவினை கலைக்குழுவோட தலைவர் செல்வம் அவர்கிட்ட சில டவுட்ஸ்லாம் இருக்கு, கேட்கலாம். அண்ணா வாங்கண்ணே. அண்ணா, முதல் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி நான் இவ்வளவு நேரம் எனர்ஜி கொடுக்குறீங்க அவங்களுக்கு, எப்படி அவங்களால இவ்வளவு நேரம் ஆடிட்டே இருக்க முடியுது? ஏன்னா நான் நடுவில் ஆட ட்ரை பண்ணேன், அதுவே என்னால முடியல. முதல்ல அந்த புத்துணர்ச்சியா இருக்கணும் அந்த கலையை கத்துக்கிட்டு அப்படின்னா வந்து அதுக்கு சாப்பாடா இல்ல அந்த பிராக்டிஸா எது அப்படின்னு சொல்லுங்கண்ணா. செந்தமிழ் நான் பழக்கம்னு சொல்லுவாங்க, பயிற்சி தான் அவங்களுடைய புத்துணர்ச்சி. அதுவும் இல்லாம அவங்களுடைய உற்சாகம் வந்து அந்த அடியில கிடைக்கிறது தான். இல்ல எவ்வளவு நேரம் அவங்களால இதே மாதிரி ஆடிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. இவங்க இந்த பறையாட்டம் மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆடுவாங்க அவங்க தொடர்ச்சியா ஆட சொன்னா. நிச்சயமா அதை பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது வேற, இவ்வளவு நேரம் ஆடுறது அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி தனி வந்து எனர்ஜி தான் வேணும். இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குண்ணே. இப்போ இந்த பறை வந்து நான் ஏற்கனவே என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோட புரிதல நான் சொல்லியிருந்தேன், இப்போ மக்களை வந்து கொண்டாடுறதுக்கும் அவங்களோட வாழ்க்கையில ஃபுல்லா வந்து என்னைக்கெல்லாம் கொண்டாட்டம் ஏற்படுதோ அன்னைக்கெல்லாம் பறை வந்துடும். கடைசியில வாழ்க்கையோட கடைசி தருணமான அந்த சாவு நேரத்திலையும் பறை இசையை வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயம் பறை இசையை பத்தி சொல்லுங்க. பறைன்ற பேரே வந்து பறைதல் அப்படின்றதுல இருந்து தான் வருது. பறைதல்னா செய்தி சொல்லுதல்ன்ற அர்த்தம் அப்படின்ற விஷயங்கள் அதுல இருந்து தான் அது பறைன்றது. ஏன் அது வந்து செய்தி சொல்ற கருவி அப்படின்னு பார்த்தோங்கன்னா, ஆதிகால மனிதர்கள் வந்து காடுகள் பக்கமும் நீர்நிலைகள் பக்கமாக தான் அவங்களுடைய வாழ்விடங்கள் இருந்துச்சு.
அதனால மிருகங்களும் அங்கே தான் அவங்களுக்கு தேவையான உணவுகளுக்காக காடுகளும் நீருக்குமாக அங்கே வாழும். அந்த மிருகங்கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் மிருகம் வருதுன்னு தன்னுடைய குழுக்கு சொல்வதற்காகவும் அந்த பறையை அவங்க பயன்படுத்துனாங்க. அதனால தான் பறைதல். நாளடைவில் அவங்களுடைய தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வழிபாடுகளுக்கு இந்த பறை இசைகள் வந்து பயன்பட்டுச்சு. அதே மாதிரி அதனுடைய ஓசையை வச்சு அவங்களால சொல்லுவாங்க, இங்கே அந்த நிகழ்ச்சி நடக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்தில், பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பறை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. பிறப்புக்கான இசை ஒன்று இருக்குது, அந்த இறப்புக்கான இசை ஒன்று இருக்குது. அதே மாதிரி சாமி அவங்க வழிபடும் போது அதுக்கான ஒரு இசை இருக்குது, மங்களகரமான இசை இருக்குது, அதில் ஒப்பாரி இசையும் இருக்குது. அப்போ அந்த இசை சவுண்டை கேட்டு அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்றது ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் அங்கே வருவாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படி ஜனங்களை கூட்டுவதற்காகவும் மிருகங்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட இசை தான் பறை இசை. நாளடைவில் அந்த அடிக்கு ஏற்ப அந்த அடவுகளும் போட்டு ஆடுவதால் பறையாட்டம் அப்படின்னு வந்துடுச்சு. உங்களோட கலையோட ஆட்டத்துக்காகவும் உற்சாகத்துக்காகவும் மிக்க நன்றி. ஆனா இது மட்டும் இல்லையே, இது தமிழ்நாடாச்சே, பல கலைகள் சூழ்ந்திருக்க ஒரு இடம் தானே இது. அடுத்து வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா கரகாட்டம். இந்த கரகாட்டம் அப்படின்னா கரகாட்டக்காரன் படம் தான் நமக்கு ஞாபகம் வரும். பட் அந்த படத்துல வர ஆட்டக்காரியே மிஞ்சும் விதமா வந்து எங்க கிட்ட ஒரு ஆட்டக்காரி இருக்காங்க. அவங்களோட கலையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா கரகாட்டம்? இப்ப என்னுடைய டீம் பாத்தீங்கன்னா கரகம் டீம் சும்மா வந்து கலக்க போறாங்க. வருணுடைய டீம் பாத்துட்டீங்க பறையாட்டம், ஓகே சூப்பரா ஆடினாங்க தான். பட் அவங்களையும் மிஞ்சி எங்க டீம் சும்மா பயங்கரமா கலக்க போறாங்க. எஸ் வாங்க, எங்க டீம் பாத்தீங்கன்னா வந்தாச்சு. நாங்க வந்து இப்போ கரகாட்டம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்னவோ ஆட்டத்தை எங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க. பட் எங்க ஆட்டக்காரங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரகாட்டத்துல சும்மா இறங்கி கலக்க போறாங்க. நம்ம கண்ணகி அக்கா ஒரு சூப்பரான பாடல வந்து பாட போறாங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய ஆட்டக்காரர்கள்லாம் பயங்கரமா ஆட போறாங்க. பார்க்கலாம். தொட்டுக்கடை ஓரத்திலே தோடு, ஒன்னாங்க தோடு, ரெண்டாங்க தோடு, மூணாங்க வாங்க சொன்னேன். சிங்சாக் 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடி சேரிஞ்சாக்கா வாரே போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடி சேரிஞ்சாக்கா வாரே போங்க. பூவு கடை ஓரத்திலே பூவு, ஒன்னாங்க பூவு, ரெண்டாங்க பூவு, மூணாங்க வாங்க சொன்னேன். சிங்சாக் 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடி சேரிஞ்சாக்கா வாரே போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடி சேரிஞ்சாக்கா வாரே போங்க. பூட்டு கடை ஓரத்திலே பூடி, ஒன்னாங்க பூடி, ரெண்டாங்க பூடி, மூணாங்க வாங்க சொன்னேன். சிங்சாக் 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சா மடி சேரிஞ்சாக்கா வாரே போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடி சேரிஞ்சாக்கா வாரே போங்க. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு, ஒன்னாங்க கொலுசு, ரெண்டாங்க கொலுசு, மூணாங்க வாங்க சொன்னேன். சிங்சாக் 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடி சேரிஞ்சாக்கா வாரே போங்க. தன்னை தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நன்னே தன்னை தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நன்னே தன்னை தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நன்னே தன்னை தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நன்னே தன்னை தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நன்னே தன்னை தானே தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நன்னே. எப்படி இருந்தது இந்த முதல்ல கரகாட்டம்? நம்மளோட கரகாட்ட கலைஞர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு கைத்தட்டல கொடுத்துடலாம். ஏன்னா கைத்தட்டல் பாராட்டு மட்டுமே நம்மளால பண்ணி பார்த்து ரசிக்க மட்டுமே முடிஞ்சது. அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரே ஒரு சந்தேகம் தாங்க நாகராஜ். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து பறை சேர்க்கங்களோட ஆட வச்சுட்டீங்க, அவங்க கூட வந்து பெர்ஃபார்மன்ஸ் கத்து கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த கரகாட்டத்தை நம்ம சுமையா அப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பண்ணாங்களே, பாக்கலையா நீங்க? நடுவுல பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற இல்லையேங்க, பாக்கலையே. இல்ல இல்ல, எனக்கு கரகம் ஆடியே ஆகணும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வருணியும் நாகராஜையும் படுக்க வச்சுட்டு கண்ணை கட்டி
வச்சுக்கிட்டு தலையில கரகத்தை வச்சுட்டு சும்மா கத்தி எடுத்து பீட்ரூட்டை வெட்டி போட போறேன். அவங்களாவது முள்ளங்கி வச்சிருந்தாங்க, உங்களுக்கு அதோட சின்ன காய் பீட்ரூட் தானுங்களா? அவ்வளவு பெரிய கலைஞரா நீங்க சொல்லுங்க. சரி, இருந்தாலும் உங்களோட கரகாட்டத்தை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. பாரம்பரியமான விஷயங்கள் செய்யும் போது சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும். அதை இப்போ அப்படியே நான் வாட்ச் பண்ணிட்டேன். நமஸ்காரம். அடுத்து நம்ம மண் எடுத்து நெத்தில பொட்டு வைக்கிறது. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா ஸ்லிப்பரை கழட்டிடுறது, அப்புறம் மண்ணை தொட்டு நமஸ்காரம் பண்ணியாச்சு. அதுவரை இருக்கு ஸ்டேஜ், நீங்க அங்க வரையே போயிட்டு வரலாம். தலைகணம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து இந்த கணத்தை வைக்க முடியுமா, தெரியுமா உங்களுக்கு? சுமையா ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து ஒரு தொழில் எக்ஸ்ட்ராவா இப்ப இருக்கு. இனிமே எங்க போனாலும் பொழைச்சுக்கிறீங்க. அப்படிதான் இந்த தொழில் செஞ்சாலும் நான் கண்டிப்பா வேலைக்கு ஆக மாட்டேன்டா. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா நம்ம நல்லா திரும்பும் போது அது வழுக்குது. பட் அவங்க அப்படி திரும்பினாலும் அது வந்து வழுக்காம கரெக்டா நிக்குது இல்ல. அதுதான் பிராக்டிஸ். ரெண்டுமே. புதுவினை கலைக்குழுவின் தலைவர் செல்வம் அவர்கள் இப்போ நம்ம கூட இருக்காங்க. சார், கரகம் பத்தி உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்கணும். பட் அதுக்கு முன்னாடி பறைதல் அப்படின்னா செய்தி சொல்றதுன்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான செய்தியை வந்து அது தெரிவிக்குதுன்ற நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பறை இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அது ஏதாவது பேசும், ஏதாவது செய்தியை சொல்லும். இப்போ அது மனிதன் உழைப்பிலிருந்து வந்ததுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அது உழைப்பிலேருந்து வந்து இப்போ இறப்புக்கு அடிக்கிறாங்க, அதே மாதிரி திருவிழா காலங்களில் அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அடி வித்தியாசமான அடின்னு சொன்னேன். இப்போ இறப்புக்கு அடிக்கிற அடி, இறப்புக்கு வந்தால் நம்ம என்ன கேட்போம்? யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வந்தோம்னா என்ன கேட்போம்? இவர் ஏன் செத்தாரு, எதுக்காக செத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும்ல. இறப்புக்கு வர எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். அதுவும் கேட்கும். மனுஷன் மட்டும் கேட்கறதுல மனுஷனோட சேர்ந்து அதுவும் கேட்கும். எதை அடிங்க நான் பார்ப்போம். ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, அப்படி. அதே மாதிரி ஒய்யாரமா, அந்த ஒய்யாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்பீரமா நடக்கக்கூடிய ஆட்டம் இதுக்கு வந்து ஒய்யாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாமி வந்து ஊர்வலம் வரும்போது ஒரு ஒய்யாரமா ஒரு கம்பீரமா ஒரு ஊர்வலம் வரும். அதுக்கு அந்த கம்பீரத்தோட ஒரு அடி அடிப்பாங்க. அது இப்படி ஒவ்வொரு அந்த ஓசையை கேட்டு அது எதற்கான அங்கே நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றத ஜனங்க தெரிஞ்சுக்கிறதுனால அது பறைதல் சொல்லுது, அந்த விஷயத்தை சொல்லுது. இங்கே இது மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படின்னு விஷயத்தை சொல்றதுனால அது பறைன்னு சொல்லணும். நல்ல விளக்கத்தை வந்து சொன்னீங்க. இப்போ எனக்கு வந்து கரகாட்டம் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி கரகாட்டம் வந்து எப்போ தோன்றுச்சு, எதுக்காக வந்து நம்ம கரகாட்டம் ஆடுறோம், எந்தெந்த இடங்கள்ல வந்து நம்ம கரகாட்டத்தை வந்து ஆடக்கூடியதா இருக்கு? ஆரம்ப காலங்களில் உழைப்புலேருந்து வந்ததுன்னு சொன்னும்போது விவசாயம் தான் ஆரம்ப கால உழைப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விவசாயத்துக்கு மழை ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு வந்து கிணறு, பம்ப் செட்லாம் நிறைய வந்துச்சு. அந்த காலத்தில் வந்து கம்மாய்கள், ஏரி, குளம், குட்டைகள் தான் அது. அதனால மழையை நம்பி இருந்தாங்க. மழைனா மாரின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மாரின்னா மழைன்னு அர்த்தம். அந்த மாரி, அதுதான் மாரியம்மன். மழையை கும்பிட்றதுக்காக தான் மாரியம்மன்ற மாதிரி கும்பிட்றாங்க. அந்த மாரியம்மன் கோவிலுக்கு அவங்க நன்றி செலுத்துவதற்காக ஆடுகிற ஆட்டம் தான் அந்த கரகாட்டம். கரகத்தில் நிறைய ஆட்டங்கள் இருக்கு. அது வந்து இப்போ நீங்க பார்த்த ஆட்டம் வந்து ஆட்டக்கரகன்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர். ஸோ கரகாட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை பற்றி ரொம்ப விளக்கமாக வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. அடுத்தடுத்த ஆட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் 2 ஆட்டம் வந்து நீங்கள் பார்த்தாச்சு, பறையாட்டம், கரகாட்டம். அது எதனால் தோன்றுச்சு, எங்கெல்லாம் ஆடுவோம், ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இந்த ஆட்டங்கள் வெளிப்படுத்துதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அடுத்ததா வந்து ஒயிலாட்டம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்காக மயில் போல அழகா இருக்கக்கூடிய எங்களுடைய தனலட்சுமி வந்து ஒயிலாட்டத்தை உங்ககிட்ட வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. வாங்க தனலட்சுமி.
எஸ், தனலட்சுமி மயில் மாதிரி அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க நடந்து வரும்போதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ ஒயிலாட்டத்தை ஒரு கலக்கணும். ஓகே, ரொம்பவே அழகான ஆட்டக்கலைகளுக்கு மத்தியில சிறப்பான செய்திகளையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு பாரம்பரிய கலைகளும் எப்படி தோன்றுனுச்சு, அதோட வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒயிலாட்டம் பற்றி உங்களோட டீம் சொல்லவே வேணாம். ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் எல்லாம் அதை சர்ச் பண்ணி ஏதோ ரொம்ப தீசிஸ் எல்லாம் எடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், நீங்க கேட்டீங்க. என்ன ஒயிலாட்டம்னா என்ன? இல்ல, ஒயிலாட்டம்ன்றது ஒரு துணியை வச்சுக்கிட்டு அது மூலமா சுத்தி ஆடுறதுதான் ஒயிலாட்டம் அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் கரெக்டா என்னன்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்ச நிபுணர்கள் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். தெரிஞ்ச சிறப்பு கலைஞர்கள் சொன்னா அதை பத்தி கத்துப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஏதோ கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துட்டு இருந்தீங்களே, ஆட்ட கலைகள்ல வந்து ஒயில் அப்படிங்கறது வந்து ஒரு சிறப்பான ஆட்டம், ஆண்களும் ஆடுவாங்க அப்படின்னு நிறைய சொன்னீங்க. ஆமா, இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஆண்கள் ஆடிட்டு இருந்தாங்களா. அப்பெல்லாம் வந்து ஆண்கள் இந்த கலை ஆடுறவங்கள தான் கல்யாணமே பண்ணிப்பேன்னு சொல்லி பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கலை வந்து சிறப்பு வாய்ந்தது. சோ ஆண்களுக்கு வந்து ஒயில் தெரிஞ்சா பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. வருணுக்கு தெரியுமா அதெல்லாம்? இல்ல, வருண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்க எத்தனை பேர் ரெடியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சோ அதையும் கத்துக்கிட்டு அவரையும் வர சொல்லலாம் பாக்குறீங்களா? அவர் வந்து பராடிச்ச அந்த ஸ்டைல்ல நிறைய பொண்ணுங்க இங்க மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட டீமை கூப்பிடுங்க, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முடிவுல நீங்களும் ஆடி காட்டணும். ஓகேங்களா? கண்டிப்பா. தமிழர்களோட பாரம்பரிய கலையிலேயே முதன்மையான கலையான ஒயிலாட்டம் கலை, அதுதான் என்னோட டீம். இப்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாங்க ஒயிலாட்டம் டீம். சந்தோஷங்க எங்க வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க தெற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில. ஏனகட்டி போரடிச்ச ஏத்தமுள்ள சீமையுது, ரொம்ப ஒயிலா ஸ்டைலா வந்து ஒயிலாட்டம் ஆடிட்டு போனாங்க. கண்டிப்பா அவங்க ஆடினதுல இருந்தே நமக்கு ஒரு எனர்ஜி பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய எனர்ஜி பாஸ் ஆயிடுச்சா? கண்டிப்பா. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு காதே கேட்கல, அப்படியே அவ்வளவு இதுவா இருந்தது. உங்களுக்கான ப்ராப்ஸ் இது என்ன பண்ணணும் தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியல. அவங்க ஆனா வச்சு அழகா சுத்திட்டு இருந்தாங்க, நான் அது மட்டும் தான் பார்த்தேன். சோ இத விரல்ல சுத்திக்கணும். சுத்திட்டு உங்களுக்கு கோச் கொடுக்கிறதுக்காக 2 பேர் இருக்காங்க. நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கலாம். எப்படின்னு சொல்லி கொடுங்கம்மா. எக்ஸ்பிரஷன் எப்படி இப்ப கத்துக்கிட்டீங்களா? ஓரளவு கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இப்படி தூக்கி சுத்தும் போது எப்படி சுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப சோ ஒயில் அப்படிங்கறத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இத பத்தி எல்லாம் நமக்கு சொல்றதுக்காக நம்ம கண்ணகி அக்காவை கூப்பிடலாமா? வணக்கம்க்கா. எப்படி பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க. தனலட்சுமி நல்லா ஆடினாங்களா? எனக்கு என்னமோ கழுத்து மட்டும் ஒன் சைடா சாஞ்சிருந்த மாதிரி இருந்தது. எங்க பாப்பா ஒரு பக்கமா சாஞ்சு ஆடினாங்க. அதனால இவங்க சாஞ்சிட்டாங்க. நல்ல விஷயம். எப்படிக்கா அந்த ஒயில் பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா? ஒயில் வந்து அறுவடை ஒயில்னு சொல்லுவாங்க. இத இந்த அறுவடை ஒயில் வந்து இந்த தை மாசம் அறுவடை முடியும் இல்லைங்களா, இந்த நெல்லை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் வித்துட்டு தான் அந்த பொங்கலை சந்தோஷமா விவசாயம் கொண்டாடுவாங்க. அதுக்காக தான் இந்த அறுவடை ஒயில் நாங்க எங்க பிள்ளைங்க ஆடினாங்க.
மாட்டு வண்டியில போவாங்க ஜாலியா. அதாவது ஒயிலாட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்து வந்து எங்க டீம்ல இன்னொருத்தர் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. கலியல் ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் வந்து நிறைய அந்த பசங்க எல்லாம் போய் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. கலியல் ஆட்டம் அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல்ல பாத்தீங்கன்னா நம்ம கிராமிய கலைகள் ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கலையும் நம்மளோட ஆங்கர்ஸ் வந்து அவங்களோட சேர்ந்து ஆடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த சின்னங்கொண்ட காலை ஒரு ஜல்லிக்கட்டு காலை அடக்கிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா எனக்கு வந்தது பாத்தீங்கன்னா கலியல் அப்படின்ற ஒரு கிராமிய கலை வந்தது. கிராமிய கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல கலைகள் சொல்லலாம். ஒயிலாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், பறையாட்டம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த கலியல் அப்படின்னு வந்தோன்னா நானே ஒரு நிமிஷம் என்னடா அது கலியல் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் இங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சும் போது தான் தெரிஞ்சது ஒரு கோல் வச்சு ஆடக்கூடிய ஒரு கலை தான் இந்த கலியல் அப்படின்றது தெரியும். பட் இந்த கலையை பத்தி மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட டீம் இந்த கலை ஆடுறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஆட்டத்தை பார்த்துட்டு அதன் பிறகு அவங்களோட சேர்ந்து நானும் கலியல்ல ஒரு ஆட்டம் போடலான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். பார்த்துடலாமா? ரெடியா இருக்கீங்களா டீம்? கமான். வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. எங்களது தோட்டத்தில் வேதங்கள் ஏதுமில்லை. எங்கும் திரியுங்கள் சுதந்திரமா, இங்கேயே இருங்கள் நிரந்தரமா. எங்கும் திரியுங்கள் சுதந்திரமா, இங்கேயே இருங்கள் நிரந்தரமா. வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. எங்களது தோட்டத்தில் வேதங்கள் ஏதுமில்லை. எங்கும் திரியுங்கள் சுதந்திரமா, இங்கேயே இருங்கள் நிரந்தரமாய். எங்கும் திரியுங்கள் சுதந்திரமாய், இங்கேயே இருங்கள் நிரந்தரமாய். ரொம்ப சூப்பரான பாத்தீங்கன்னா கலியல் ஆட்டம் பார்த்தோம். நம்ம எங்க டீம் எப்படி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களா? உங்க டீம் வந்து தாறுமாறு. ஆனா நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குத்திங்க பாருங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நீங்க வேற லெவல். இன்னும் பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கல சுமையா. ஆக்சுவலா நான் ட்ரெயின் பண்ணி என்னோட டீம் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ட்ரெயின் பண்ணி அவங்க ஆடுனாங்க. ஆமா, என்னோட ரேஞ்சுக்கு இந்த சின்ன கம்பு போதுமா? 6 அடி கம்பு வேணாமா? இல்ல, இந்த மரத்தையே புடிங்கிட்டு நீங்க ஆடினாதான் உங்க டைம் உங்களுடைய பாடிக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவங்க வந்து அழகா அந்த கட்டையை வச்சு ஆடினாங்க. பட் நீங்க ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க போய் கட்டையில தான் ஆடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடும் போது சோ பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுமா? கண்டிப்பா. நான் தான் சொல்லிட்டேன் என்னோட லெவலுக்கு இந்த உங்களை நான் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. ஓகே, இருந்தாலும் உங்களுடைய ஆசையை வந்து கெடுக்க கூடாது அப்படின்றதால கமான் கோ. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், பட் எப்படின்றது தெரியல. இந்த கம்பை வச்சு உங்க மேல பட்டுருச்சுன்னா கொஞ்சம் எதுக்கும் தள்ளியே நில்லுங்க. ஓகேயா? இது ரொம்ப சாதாரணம். கமான் போடு போடு. சவுண்ட் கொடுங்க நல்ல. ஹேய் ஹேய் ஹேய். என்ன சுமையா, என்னோட ஆட்டத்தை பாத்தீங்களா? என்ன பயங்கரமா இருந்ததா? சூப்பரா ஆடுறீங்க, பயங்கரமா இருந்துச்சு ஆட்டம். நடுவுல உங்களுக்கு ஏதோ அடிப்பட்ட மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, ஓகே. நம்ம ஒரு சூப்பரான ஒரு கலையை பத்தி பார்த்தோம், கலியல் அப்படின்ற கலை. இந்த கலையை பத்தி ஃபுல் டீடைல் நம்ம இப்ப வந்து புதுவினை கலைக்குழுவோட தலைவர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செல்வம் அவர்கள் இங்க வாங்க. இந்த கலியல் அப்படின்ற பேர் எப்படி வந்தது? மனித இனம் தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது, எழுத்து வடிவங்களும் அன்னைக்கு இல்லை. அதனால தன்னுடைய எல்லா வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்காக ஆடல்களும் பாடல்களும் உருவாக்கப்பட்டுச்சு. இது வேட்டையாடுதல் முறைன்னு சொல்லுவாங்க. வேட்டையாடுதல் சமூகத்தில் தன்னுடைய வேட்டையாடுதல் அறிவை அடுத்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக இந்த கழியல் ஆட்டம். கழியலில் வர அடவுகள் எல்லாமே வேட்டையாடுதல் தடுக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தடுக்கிற மாதிரியான விஷயங்கள், அதுதான் இந்த கழியல்னு சொல்லுவாங்க. பட் இந்த கோள்கள் வச்சு ஆடுறதுனால இது வந்து மேற்கத்திய ஒரு கலை அப்படின்ற மாதிரியான ஒரு
டாக்லாம் வந்து சொல்கிறாங்களே, அது உண்மையா? எல்லாரும் தனக்கு சாதகமாக பேசிக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து தமிழருடைய பண்பாடாக தான் இது வளர்ந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த களியல்ல வந்து என்ன ஸ்பெஷல்? இந்த இப்போ நம்ம பார்த்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து நிறையா ஆடினாங்க, அதில் வேறு வேறு வெரைட்டி இதெல்லாம் இருக்கா? கழியல் பார்த்தீங்கன்னா இதுதான் வெரைட்டி. அதுலேயே குச்சி கொஞ்சம் பெருசானா அது வந்து சாட்டை குச்சின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆள் ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு குச்சி வச்சிங்கன்னா அது வந்து பெரிய குச்சி ஆட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி அதில் வெரைட்டி இருக்கு. அப்படி இந்த கோல்லே வந்து கொஞ்சம் வந்து சைஸ் மாற மாற அதுக்கான பெயர்களும் மாறிக்கிட்டே இருக்கு. சிறப்பான சில நடனங்கள்லாம் வந்து பார்த்தாச்சு. பெண்களுக்கே உரித்தான ஒரு ஆட்டம் என்னன்னு பார்த்தோம்னா கும்மி ஆட்டம் தான். ஸோ பெண்கள் வந்து ஆட ஆரம்பிச்சாங்கன்னா அதை பார்த்தோன்னே மற்ற பெண்களுக்கும் வந்து அதை ஆடணும் அப்படின்ட்டு அப்படியே சேர்ந்துருவாங்க. அது பெரிய குரூப்பா வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான கும்மி ஆட்டத்தை தான் வந்து இப்போ நீங்க பார்க்க போறீங்க. கூட சேர்ந்து நம்மளும் ஆட போறோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இது வந்து குறவை அப்படின்ற ஒரு கலையிலேருந்து தான் இந்த கும்மி ஆட்டம் வந்து தோன்றுச்சாம். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஆடின கலைகள் தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக கும்மி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பொண்ணுங்க தான் வந்து ஆட போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஆட போகிறோம், கலக்க போகிறோம். என்ன சுமையா? நானே தன்னை தானே நானே தன்னை தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தேங்காய் வெட்டு தேங்காய் நாருச்சு தென்னை பால் எடுத்து தென்னை மாவிடுச்சு தேங்காய் வெட்டு தேங்காய் பாலுரிச்சு தேங்காய் பூவுள்ள தேன் மணக்குது தேவத பொண்ணுங்க கும்மியடி தேங்காய் பூவுள்ள தேன் மணக்குது தேவத பொண்ணுங்க கும்மியடி பச்சை பையத்தை உடைச்சு கொட்டி பசும் பாலை ஊத்தி கிளறி வச்சு பச்சை பையத்தை உடைச்சு கொட்டி பசும் பாலை ஊத்தி கிளறி வச்சு பச்சை பையத்துல பால் மணக்குது பறந்து பொண்ணுங்க கும்மியடி பச்சை பையத்துல பால் மணக்குது பறந்து பொண்ணுங்க கும்மியடி தன்ன நானே தன்னை தானே நானே தன்ன நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே. மஞ்ச பூடவைய மாறாப்பா நல்ல மாடி நிறைஞ்ச மகிழம்புவா மஞ்ச பூடவைய மாறாப்பா நல்ல மாடி நிறைஞ்ச மகிழம்புவா தொந்தி பெருத்த குழந்தன சாமிக்கு கொண்டு வர கூட மல்லிகைப்பூ தொந்தி பெருத்த குழந்தன சாமிக்கு கொண்டு வர கூட மல்லிகைப்பூ மேல ஆத்துல தண்ணி வர ரெண்டு நெத்திலி கண்டையும் துள்ளி வர மேல ஆத்துல தண்ணி வர ரெண்டு நெத்திலி கண்டையும் துள்ளி வர மேல ஆத்து பரமசிவனுக்கு நிறைஞ்ச கோலவ கொட்டுங்கடி மேல ஆத்து பரமசிவனுக்கு நிறைஞ்ச கோலவ கொட்டுங்கடி தன்ன நானே தன்னை தானே நானே தன்ன நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே. தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டையும் துள்ளி வர பலாத்துல தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டையும் துள்ளி வர பலாத்து பரமசிவனுக்கு பக்குவமா கும்மி கொட்டுங்கடி பலாத்து பரமசிவனுக்கு பக்குவமா கும்மி கொட்டுங்கடி கவரி அத்துல தண்ணி வர ரெண்டு கரப்பு ரெண்டு வெள்ள வர கவரி அத்துல தண்ணி வர ரெண்டு கரப்பு ரெண்டு வெள்ள வர கவரி அத்துல குளிக்க போவால கண்ணி பொண்ணுங்க கும்மியடி கவரி அத்துல குளிக்க போவால கண்ணி பொண்ணுங்க கும்மியடி தன்ன நானே தன்னை தானே நானே தன்ன நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தன்ன நானே தன்னை தானே நானே தன்ன நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தன்னானே நானே தன்னை தானே நானே தன்னை தானே நானே தன்னை தானே நானே. சுமையா,
பொதுவாகவே இந்த பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்களுக்கு தான் நளினம் வந்து இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கும்மி ஆடினாங்களே அந்த பெண்கள், அவங்களோட நளினமும் அழகும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? டெஃபினெட்லி ரொம்ப அழகா ஆடினாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜியும் வந்து அதுக்கு அதிகமாக வேணும். லைட்டாலாம் ஆடினோட வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜியோட பயங்கரமாக ஆடுறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த ஆட்டங்கள், அதாவது இந்த கும்மிலாம் ஆடும் பொழுது பெண்களுக்கு வந்து இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும்னு கூட சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எங்க ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டீங்க. எங்களை விட சூப்பரா ஆடக்கூடிய வயசுல கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஆட்டம் ஆட போறாங்க. ஏன்னா அவங்க பெரிய குச்சி ஆட்டம் ஆட போறாங்க. அதனால எங்களை விட பெரியவங்க, கொஞ்சம் வயதானவங்க, மூத்தவங்களாம் வர போறாங்க. வாங்க பசங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி வயசுல மூத்தவங்களாம் வந்துட்டாங்க. இவங்களாம் வந்து பெரிய குச்சி ஆட்டத்தை கடைசியாக ஆட போறாங்க. பட் அந்த ஆட்டம் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நமக்காக புதுவினை கலைக்குழுவினர் வந்து செஞ்சு காமிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தேம். அவங்களை வந்து வரவேற்கல ஒரு பெரிய கைத்தட்டல்கள். ரொம்பவே சிறப்பா இருந்தது. அதாவது ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட டீமோட கத்துக்கிட்டு ஆடினாங்களா இல்ல கத்துக்கிட்டு வந்து ஆடினாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பா இங்க பண்ணாங்க. அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் பறை கலைஞர் மாதிரி வரும்னு ஆடினாங்க. கரகம் சொல்லவே வேணாம், சுமையா. களியல் வந்து நாகராஜ் ரொம்ப சிறப்பா ஆடினாங்க. ஒயில் பத்தி நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்து பயங்கரமா தனலட்சுமி ஆனாங்க. சோ நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துல இருக்கும். இதுக்காக நமக்கு மார்க் எல்லாம் போட்டாங்கல்ல, செல்வமன்னனும் கண்ணகியக்காவும், அவங்கள கூப்பிட்டே கேட்டலாமா? மார்க் போட்டாங்களா? ஆமா, உங்களெல்லாம் நிறைய அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட போடலாம் மார்க். அது அவங்களே கேட்டுக்கோமா? அண்ணா வாங்கண்ணா, உண்மையை சொல்லுங்க, எப்படி இருந்தது? உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க எங்க பிள்ளைங்களாவது 3 வருஷமா ஆடிட்டு இருக்கிறாங்க. என்னைக்குதான் வந்து இப்பவே கத்துக்கிட்டு இவ்வளவு சிறப்பா ஆடினதுக்கு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. யார் யாருக்கு உங்க மார்க் அடிப்படையில கொடுக்க போறீங்களா இல்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல கொடுக்க போறீங்களா? இல்ல, மார்க் அடிப்படையில கொடுக்கணும்ன்றது இல்ல. உண்மையிலேயே இன்னைக்கு வந்து இப்ப பார்த்து உடனே ஆடினதுனால எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கரகம் ஈஸியாக தலையில் நிற்காது, பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நிற்கும். ஆனால் அவங்க வந்து அதே மாதிரி இது மாதிரிலாம் வாரினா கரகம் நிற்காது. அதுக்குன்னு ஒரு இது ஸ்டைல் இருக்கு. அப்படி இருந்தால் தான் கரகம் நிற்கும். ஆனாலும் அவங்க அது வழுக்குனாலும் பரவாயில்ல, நான் கரகம் ஆடுவேன்னு சொல்லிட்டு சும்மா ஆடினாங்களா, சூப்பர். தன்னம்பிக்கை தான், சுமையாட்டதுக்கான தன்னம்பிக்கை தான். அவங்களுக்கு எங்க புதுவினை கலைக்குழு சார்பாக எங்க சால்வேணி. தலை வாரலனாலும் கரகம் நிக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்கால் பாருங்க, ஆட தெரியாதவர், ஆடவே தெரியாதுன்னு சொன்னவர் ஆட வச்சது இல்லையா? அதுதான் அதோட பெரிய ஹைலைட்னு சொல்லி இங்க பாருங்க, வருணுக்கு நாங்க சால்வை அணிவிக்கிறோம். அவங்க தேடினாங்க, நெட்டுலாம் போட்டு தேடினாங்க. ஆனாலும் அறுவடை ஒயில் எப்படி இருக்கும்ன்றது கரெக்டா சொன்னாங்களே. எங்க தனாவுக்கு எங்க கலைக்குழு சார்பாக, புதுவினை கலைக்குழு சார்பாக சால்வை அணிவிக்கிறோம். அழகா ஆடினாங்கன்னு சொல்றீங்க, அழகு ரசிக்க மட்டும் தான் பயன்படும். வீரம் இருக்குல்ல, வீரம் மத்தவங்களை காப்பாத்தவும் பயன்படும். எங்க ஆளோட மீசை பாருங்க, எங்க ஆளோட மீசை பாருங்க. அந்த மீசைக்கு ஏற்ப அவர் ஆடின ஆட்டம் கழியல் ஆட்டம், வீரத்தோட அடையாளமான ஆட்டம். அதனால அவரை பாராட்டி நாகராஜுக்கு நான் சால்வை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சினா. எங்களுடைய தொகுப்பாளர்கள்லாம் இந்த அளவுக்கு வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாராட்டி ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து இந்த அளவு எங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுத்துறீங்க. நாங்க தான் உங்களுக்கு நிச்சயமா நன்றி சொல்லணும். அதாவது எங்களுக்காக இவ்வளவு நேரம் உங்களுடைய குழு சார்பா
குழு எல்லோருமே இருந்து ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். பொங்கல் விழா ரொம்ப அழகா இருந்தது. பொங்கல் இல்லாம நம்ம பொங்கல் விழாவை முடிக்க முடியாது. அதனால கடைசியா நம்ம பொங்கல் வச்சு இந்த விழாவை நிறைவு செய்யலாம். ஓகே, இன்னைக்கு வந்து சென்னையில இருந்து நாங்க திருப்பூர் ஆலத்தூருக்கு வந்தோம். அவங்க அடியை மட்டும் இல்லாம ஆட்டத்தையும் ஆடி காட்டினாங்க. பட் நாங்கெல்லாம் சென்னைக்காரங்கப்பா, போறதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் சொல்லிட்டு ஒரு சென்னை அடியை போட்டு விடுங்க அப்படின்னோம். ஸோ இப்போ அடிக்க போற அடியில பொங்கறது அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் நிறுத்தவே கூடாது. அடிச்ச போட்டு விட்டுருமோ, அதுக்கு முன்னாடி எல்லாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்.